அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான பதிவில் 5 சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான 3 திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 திக்ருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பலன்கள் 5. இன்னும் அதிகமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த 3 திக்ருக்கும் கொடுத்திருக்கிறான். முதலாவதாக இந்த 3 திக்ருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பு, நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோதனைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், எல்லா சோதனைகளை மட்டும் நீக்கி இன்னும் எல்லா சோதனைகளிடமிருந்து நம்மளை பாதுகாத்து ஒரு சந்தோஷமான வாழ்வை ஏற்படுத்தி தருவான். இரண்டாவது, நம்முடைய வீட்டிலும் சரி, அல்லது நம்முடைய தொழிலிலும் சரி, அல்லது நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்திலும் சரி, நம்முடைய எல்லா செயல்களிலும், நம்முடைய எல்லா நிலைகளிலும் பரக்கத் என்ற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். நாம் எதை தொட்டாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான். மூன்றாவது, நம்முடைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, செல்வம் இல்லை என்ற பிரச்சனை, இது அனைத்தையும் நீக்கி நம்மை ஒரு செல்வந்தனாக ஆக்கக்கூடிய ஒரு திக்ர். இன்னும் நான்காவதாக, நாம் எவ்வளவு நோயில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எவ்வளவு நோயினால் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அது அனைத்தையும் நீக்கி நமக்கு ராகத்தான, இன்னும் ஆஃபியத்தான வாழ்வை தரக்கூடியது. ஐந்தாவது, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ர். எந்த அளவிற்கென்றால், நன்மையினுடைய தராசை கூட்டித்தரக்கூடிய, மலையளவு கூட்டித்தரக்கூடிய அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு 3 சின்ன திக்ருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி 5. இன்னும் இந்த 3 திக்ரை ஓதுவதனால் நமக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைத்துவிடும். உலகத்தில் நாம் எப்படி இருந்தால் வாழ முடியும், நமக்கு வாழ்வதற்கு என்ன தேவை, நம்ம இடத்துல எந்த பிரச்சனை வரக்கூடாது, அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் இன்னும் ஒரு வெற்றியும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்ராக இந்த ஒரு திக்ர் இருக்கின்றது. அதுதான் இந்த ஒவ்வொரு திக்ரையும் 100 முறை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த 5 வெகுமதிகளை நமக்கு தருகின்றான். முதலாவது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹ். இரண்டாவது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அதியுல் அலீம். மூன்றாவது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு எல்லா காரியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ராக இந்த 3 திக்ர் இருக்கின்றது. இந்த ஒரு 3 திக்ரை நாம் சரியான முறையில் ஓதி அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்புகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்ற துஆ செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் திக்ரை பற்றி இன்றைக்கு நம்மில் பலருக்கு தெரியவில்லை. திக்ர் நாம் எப்படி செய்ய வேண்டும், திக்ர் எதனால் செய்ய வேண்டும், திக்ர் செய்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை பற்றி, திக்ரை பற்றிய ஒரு விளக்கம் கூட நமக்கு இன்றைக்கு தெரியவில்லை. ஆக திக்ர் என்றால் என்ன, திக்ர் நாம் எப்படி செய்ய வேண்டும், திக்ரை எதற்கு அல்லாஹ் செய்ய சொன்னான் என்ற எல்லா விளக்கத்தையும் நம்முடைய ஒரு குறிப்பாக எடுத்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனிலும் இன்னும் கமெண்டிலும் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவைப்படுபவர்கள், இன்னும் திக்ரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்படுபவர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.